வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இது பார்த்திங்க அப்படின்னா பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ நிரந்தர அரசு வேலை தான். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 8th 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8th தான் வந்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்க அல்லது 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ தேர்வு இல்லை, நேரடி நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்க அப்படின்னா 17,700 அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், விண்ணப்ப படிவம். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதில் உங்கள் கேட்கக்கூடியதெல்லாம் ஃபில் பண்ணணும். விண்ணப்பிக்கக்கூடிய பதவியினுடைய பெயர், அலுவலக உதவியாளர், உங்களுடைய பெயர், தகப்பனார் அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, வயது, உங்களுடைய கல்வி தகுதி என்ன, பாலினம், அடுத்தது விண்ணப்பதாரனுடைய ஜாதி மற்றும் மதம் என்ன, உங்களுடைய அட்ரஸு, உங்களுடைய தகவல் அனுப்பப்பட வேண்டிய முகவரி. சரிங்களா? ஸோ இதனுடைய அட்ரஸை தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காவல்துறையில் வழக்கும் ஏதும் நிலுவையில் இருந்தால் அதன் விவரம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இணைத்து அனுப்பப்படுகின்ற சான்றிதழ்களின் விவரம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பதாரர்களுடைய கையொப்பம் மற்றும் நாள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது கூட நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும். ஸோ அதையும் வந்து சொல்கிறேன். இதனுடைய கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து 8ஆம் வகுப்பு தகுதியுடையர் மட்டும் வந்து விண்ணப்பித்தால் மதிப்பெண் சான்றிதழில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியரிடம் கையொப்பம் பெற்று அரசு செய்தல் பதிவு பெற்ற அலுவலர்களிடமிருந்து சான்றொப்பம் பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்எம்கிட்ட போயிட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்எம்மோட சைன், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர், அதாவது பார்த்திங்க அப்படின்னா கேட்லிஸ்டட் ஆஃபீஸர். ஸோ இவங்ககிட்ட பார்த்திங்க அப்படின்னா கேஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து நீங்கள் அதாவது க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவங்ககிட்டையும் வந்து நீங்கள் அட்ரஸ்டேடு வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 8th படிச்சிருக்கவங்களுக்கு மட்டும், அல்லது நீங்கள் 10th 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்டே வந்து போதுமானது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். அரசினர் தொழில் பயிற்சி நிலையம், அதாவது கவர்மெண்ட் ஐடிஐ ஈரோட்டிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 17,700 அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி, பிசி அண்ட் எம்பிசி கேட்டகரி அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சிருந்தோம் இல்லைங்களா விண்ணப்ப படிவம், அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அது கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் வந்து ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு நீங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே, உங்களுடைய மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது, தென் உங்களுடைய அதாவது டிசி ஜெராக்ஸு. ஸோ இது மாதிரியான ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும். முதல்வர் அரசினர் தொழில் பயிற்சி நிலையம், காசிபாளையம், ஈரோடு 638009 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். இதனுடைய லிங்க் வந்து skill-training.tn.go.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. skill-training.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 30/12/2022 அந்த டேட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.